ஒரு நிமிஷம் தள்ளி விட்டுறாங்க, இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு வாங்க. இப்போ என் கமலஹாசன் இருக்கானே, நான் தான் அவனால செருப்பால் அடிக்கணும்னு தோணுது எனக்கு. நீங்க அவனை உலக நாயகனா நான் பார்க்கலாம். நான் என் கால் செருப்பு கூட அந்த நாயை மதிக்க. மிஸ்டர் தடா ஏன் இப்படி குலசாமி கோயிலுக்கு தலையை வெட்டின கெடா மாதிரி துடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேற ஒண்ணுமே இல்ல. சமீபத்துல அமரன் அப்படின்ற படத்தோட டீசர் வெளியாயிருக்கு. அந்த டீசர்ல சில காட்சிகள் இருக்கு. அதாவது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்திய ராணுவத்தை தாக்குற மாதிரியும், பதிலுக்கு இந்திய ராணுவம் இஸ்லாமிய பயங்கரவாதிகளை தாக்குற மாதிரியும் காட்சி இருக்கு. ஏன்னா படத்தோட கதையே அதே. ஏன்னா காஷ்மீரை ஒட்டி இருக்க ராணுவ வீரர்கள் எப்படி கஷ்டப்பட்டிருக்காங்க, இஸ்லாமிய பயங்கரவாதியால எவ்வளோலாம் துன்பப்பட்டிருக்காங்க அப்படின்றத விளக்கும் விதமாகவே இந்த படத்தை எடுத்திருக்காரு டைரக்டர். அதுக்கு எதுக்கு கமலஹாசன் இவர் திட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லை. அந்த படத்துக்கு கமலஹாசன் தான் தயாரிப்பாளர். உடனே கமலஹாசனை நம்மால் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மிஸ்டர் தடா பயங்கரவாதிகளை பயங்கரவாதிகளாக தான் காட்டுவாங்க. காஷ்மீர் எல்லையில் என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். திருட்டுத்தனமாக பாகிஸ்தான்லேருந்து காஷ்மீர் எல்லைக்குள்ளே ஊடுருன இஸ்லாமிய பயங்கரவாதிகள் காஷ்மீரில் வசிக்கக்கூடிய இந்திய இறையாண்மையை மதிக்கக்கூடிய எங்கள் இந்திய இஸ்லாமியர்களை மூளை செலவை செஞ்சு அவங்கள நாட்டுக்கு எதிராக திருப்பி பயங்கரவாத செயலில் ஈடுபடுத்துனாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். என்னமோ புதுசாக இவங்க படம் எடுக்கிற மாதிரி நீங்கள் இப்படி கதறிக்கிருக்கீங்க. அது சரி மிஸ்டர் கமலஹாசன் அவர்களே, உங்களை விஸ்வரூபம் படத்திலே விரட்டி விரட்டி அடித்தாங்க. அப்பயே உங்களுக்கு புத்தி வரல, இப்பயே உங்களை அடிக்க ஆரம்பித்தாங்க. இனியும் திருந்தலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த நாட்டில் இருக்க முடியாது.